இது வந்து இது கேமரா ஃபோன் கிடையாதுன்னு சர்வீஸ் சென்டர்லயே சொல்றாங்க. எப்படிலாம் நாங்க பேச வேண்டியதா இருக்கு பாத்தீங்களா? ஒன் பிளஸ் சொல்லக்கூடாது, டியூப்லெஸ்ன்னு சொல்லணும். டி நகர் கிடையாது, பி நகர் அப்படி நீங்க பேசினாலும் அவங்க பேரை சொல்லி பேசினா அவங்க மேல கேஸ் போடலாமா? ஓகே, கீழே இருக்கிறவன் இந்த கேமரா மொபைல்னு சொல்லி வித்துக்கிட்டு இருக்கான். மேல இருக்கிறவன் வந்து என்ன சொல்றான்னா கேமிங் மொபைல்னு சொல்றான். வாங்கி முடிச்சு சர்வீஸ் கொண்டு வரவங்க கிட்ட. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ காமேஷ் ப்ரோ வந்திருக்காரு, மாயி அண்ணன் வந்திருக்காக, மாப்பிள்ள மக்கச்சாமி வந்திருக்காக, அந்த மாதிரி காமேஷ் ப்ரோ வந்திருக்காரு. ரியல்மி GT6 வந்திருக்குது, கூடவே OnePlus 13 வந்திருக்குது. அது இனிமே வந்து கேமிங் போனா, அது கேமரா போன் கிடையாதான். யாராவது கேமரா போன் நினைச்சு டியூப்லெஸ்ல இருந்து 13 வாங்கியிருந்தீங்கன்னா நாங்க வந்து ஆக்சுவலா இப்ப யோசிச்சிருக்கோங்க. வர வர இப்ப நம்ம பையிங் ஃபேக்ட்ஸா இருக்கட்டும், நிறைய சேனல்ஸ்ல நீங்க பாத்துருக்கலாம். சில சமயங்கள்ல பேர் சொல்லுவாங்க, பிராண்டோட நேமை மென்ஷன் பண்ணுவாங்க. பிராண்டை பாராட்டி நம்ம ஏதாவது சொல்றதா இருந்தா பிராண்டுக்கு பிரச்சனை வரது இல்ல. அவங்க கிட்ட இருக்கிற நெகட்டிவ்ஸை நம்ம சொல்றதா இருந்தா நம்ம மேல கேஸ் போடுவேன், இந்த கேஸ் போடுவேன், உன்னை அங்க இழுத்துன்னு போவேன், இங்க உட்கார வைப்பேன்னா எனக்கு என்னன்னா, நீங்களும் இந்த வீடியோ பாக்குற நீங்களும் கூட நாளைக்கே பாதிக்கப்பட்டீங்கன்னா கூட நீங்க எங்கேயுமே வாயே திறக்கக்கூடாதுன்னா அது எப்படி? நீங்க எங்கேயுமே பேசக்கூடாதான். அப்படி நீங்க பேசினாலும் அவங்க பேரை சொல்லி பேசினா அவங்க மேல கேஸ் போடலாமா? ஓ, அப்படி நான் சொல்லி வச்சிருக்காங்களா? ரொம்ப கெடுதல் பண்றீங்க எங்களுக்கு. அதாவது பிரச்சனை ஆரம்பம் எந்த இடத்துல ஆகுதுன்னா, இந்த Xiaomi 15ல இந்த மனுஷன் நிலாவை எடுத்துட்டாருங்க. யார்? நம்ம கார்த்தி. அது மூவிங் ட்ரெயின்ல, இந்த மூவிங் ட்ரெயின்ல இந்த நிலாவை எடுத்து பாடுறா, நான் ட்ரெயின்ல இருந்து எடுத்திருக்கிறேன் நிலான்னா. நான் அன்னைக்கு பார்த்து வாக்கிங் போலாமே அப்படின்னு வாக்கிங் போனா சும்மா போகாம இவரு போட்டு அதை போஸ்ட் வேற பார்த்து கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் வேதனையாகி நானும் நிலாவை போட்டோ எடுத்தேன். நிலாவை எவ்வளோ அழகா ஷூட் பண்ணுதுன்னு பார்ப்போம். சரி, ஓகே. ஆக்சுவலாக என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நாங்கள் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம், உங்களுக்கே புரிஞ்சிடும். ஆக்சுவலாக OnePlus இஸ் கேப்பபிள் ஆஃப் டெலிவரிங், சரியா? ஆனால் அன்னைக்கு என்ன நடந்துச்சோ தெரியல. இந்த மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம 3 வந்து காட்டுறோன்னு வைங்களேன். 3 வந்து நீங்கள் எந்த ஃபோனில் காமிச்சல. இப்போ சாம்சங்கில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து ஜூம் பண்ணிட்டே போகிறீங்க அப்படின்னும் போது ஒரு 30x போனீங்கனாலே கண்டுபிடிச்சிரும். 3 கண்டுபிடிச்சி எக்ஸ்போஷரை டிப் பண்ணி 3 காமிச்சிரும். 60xலாம் போனீங்கன்னா 100% ஏஐனே வச்சுக்கோங்க. ஏஐல தான் போட்டோ எடுக்குது, வர அவுட்புட் ஏஐ ப்ராசஸ்டு தான், டூப்ளிகேட் 3 வைக்கட்டும். ஆனால் 3ங்கிறத கண்டுபிடிச்சு நம்ம வியூ ஃபைண்டர்ல 3ங்கிறத காமிச்சிரும். அதுக்கப்புறம் எடுத்து அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணி எதையோ ஒட்டி கிட்டி நம்மகிட்ட கொடுத்துரும். இது என்ன பண்ணிச்சு, கடைசி வரைக்கும் ஆயா சுட்ட இட்லி நைட்டு யாரோ கொண்டு போய் வானத்துல வச்சு அதில் டார்ச் அடிச்ச மாதிரியே காமிச்சிட்டு இருந்திருக்கு. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்போஷரா டிப் பண்ணல. ஸோ இதை வந்து நம்ம காமேஷ் ப்ரோ என்ன கேட்டிருக்காருன்னா, எலே டியூப்லெஸ் என்னெல்லாம் இது பிரச்சனை, உன் ஃபோன் நான் வந்து சூப்பர் ஃபோன் ஆச்சு, அதுவும் கேமரா சென்ட்ரிக்கு, இதுல வேற நீங்க நம்ம 7 o'clock பிளேட் வச்சிருக்கீங்க, காம்பினேஷன் வேற வேற லெவல்ல இருக்கு. இந்த பிளேடு பிளஸ் டியூப்லெஸ்ங்கிறது வந்து ஒரு ரெவல்யூஷனரி விஷயமாச்சு. நீங்க சேர்ந்து ஒரு அவுட்புட் வந்ததுன்னா எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு போய் கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டியூப்லெஸ் இஸ் நோன் ஃபார் கேமிங், நீங்க தான் வந்து அதை கேமரா ஃபோன் நினைச்சு வாங்கிட்டீங்க. ஸோ வி ஆர் வெரி சாரி அபவுட் தட். ஸோ ஹியர் ஆஃப்டர் இஃப் யூ ஆர் வில்லிங் டு பை எனி ஃபோன் ஃபர்தர் ஃப்ரம் டியூப்லெஸ், கைண்ட்லி டூ சம் கிரவுண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க தான் பார்த்து வாங்கணும். இது வந்து இது கேமரா ஃபோன் கிடையாதுன்னு சர்வீஸ் சென்டர்லயே சொல்றாங்க. நம்ம பி நகர்ல இருக்கிற பிஸ்மில்லா இருப்பா என்ன சொல்றது, நம்ம வந்து ஐயோ பி நகர் OnePlus சர்வீஸ் சென்டர்னு சொல்ல முடியாம எப்படிலாம் நாங்க பேச வேண்டியதா இருக்கு பாத்தீங்களா? OnePlus சொல்லக்கூடாது, டியூப்லெஸ்ன்னு சொல்லணும். டி நகர் கிடையாது, பி நகர். ஏன்னா ஐயோ ராமா, அதாவது என்னன்னா நம்ம பேசுறது உண்மை. இது நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், ஓகேயா? இது எருமசாணின்னு எனக்கு தெரியும், அதனாலதான் ப்ரௌன் கலர் ஒட்டியிருக்கேன், ஓகேயா? இதை வந்து எவ்வளோ தடவை அவங்களும் கூட, அதாவது இதை வாங்கி 3 நாளில் கொண்டு போய் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 25 நாள் வச்சிருந்துருக்காங்க அவங்க கிட்டேயே, ஓகே? வச்சிருந்த ஃபோனில் இப்போ கேமரா சரியில்லடா, டியூப் கேவலமாக எடுத்திருக்கு, அதுக்கு ரெமெடி சொல்லுங்கன்னா அப்புறம் நானே அதை தேடி கண்டுபிடிச்சு ஒரு விஷயத்த பண்ணி அது கேமரா மாதிரி ஆக்கியாச்சுன்னு அதை சொல்லுங்க என்னன்னு. ஏன்னா இதை நம்ம நிறைய தடவை சஜஸ்ட் பண்ணியிருப்போம், அதே தான் காமேஷ் ப்ரோ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே, கேமரா கூட ஏதோ அதெல்லாம் பண்ணியும் இன்னைக்கு நான் எடுத்த ஃபோட்டோ பக்கத்தில் ஒரு 30 இது ஜூம் பண்ணி எடுத்தது, பக்கத்தில் இருக்கிற கோவிலில் இருக்கிற ஃபோட்டோ அம்மன் எடுக்கணும்னு நினச்சா முன்னாடி இருக்கிற கருங்கல் எப்படி இருக்குன்னு பாருங்க, பின்னாடி இருக்கிற அம்மன் சிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ
இது வந்து என்னன்னா ஒன்றுமே டீட்டெயிலிங் இல்லை. ஆனால் என்ன பண்ணேன்னா அந்த செட்டிங்ஸில் போயிட்டு ரீஸ்டோர் டிஃபால்ட் அப்படிங்கிறத கொடுத்து ஓரளவுக்கு சரி பண்ணேன். அப்புறம் திருப்பி உள்ள டீட்டெயில் அந்த கேமராவை லாங் ப்ரெஸ் பண்ணணும். பண்ணி உள்ள போயிட்டு நம்ம இதோ இங்கே clear போனால் data, இதோ clear catch. இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதில் போயிட்டு கிளியர் டேட்டா கேட்ச்சு ஒரு தடவை 4 ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு தடவை டிசேபிள் பண்ணி திருப்பி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கேமரா ஓரளவுக்கு நல்லபடியாக இல்லைங்க, அவர் திருப்பி என்னென்னமோ முயற்சி பண்ணியிருக்காருங்க, அவ்வளோதாங்க சொல்ல முடியும். இதில் வந்து இந்த 1 TB இருந்து 300 GB டோட்டலாக அழித்து திருப்பி ஒரு தடவை நான் ஃப்ளாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ கேமரா இருக்குது. ஆனால் இப்போவும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங் கேமராவாக இல்லை. அந்த ஒரு 7 இருக்கு, ஆனா வேற மாதிரி இருக்கு. ஆமாம். இன்னும் நிறைய பேர் வந்து நான் அங்கே போயிருந்த போது, ஆனால் நான் போன இடம் வந்து சாவு வீடு, எல்லாரும் அழுதுன்னு தான் இருந்திருப்பாங்க. ஸோ சந்தோஷமாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இப்போ எப்படின்னா நான் போயிருக்கிறது சர்வீஸ் சென்டர். ஆமா அங்கே 11 hour கொண்டு வந்து சூடாகுது, கொதிக்குது, பிச்சுக்கிட்டு எரியுது அப்படின்னு கத்துறவங்க இருக்காங்க. ஆமா க்ரீன் லேண்ட் வந்துருச்சுன்னு. ஸோ அது போகிறது வந்து கம்ப்ளைண்ட் பிரச்சனை இருக்கிறவங்க தான் அங்கே வருவாங்க. அங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னு நான் சொன்னாலும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நான் போயிருக்கிறது போர்க்களம், ஆமா போர்க்கண் அங்கே துப்பாக்கி எடுத்துட்டு தான் வருவாங்க. யா ஆனால் உள்ள வா நாங்கள் நிறைய பேர் அமைதியாக அப்படி இதாக இருக்கும். அந்த மாதிரி OnePlus வாங்கி நாங்கள் நல்லா இருக்கோம், நல்லா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கோம். உனக்கு ஏன்டா OnePlus மேலே வன்மோ சரி இல்ல இங்க பாருங்க, அப்படின்னு திரும்பியும் கேட்பாங்க. திரும்பியும் இன்னைக்கு வந்து நாங்க OnePlus பத்தி பேசணும் சாரி கிடையாது. டியூப்லெஸ் மேலே இல்ல இப்ப என்ன பிரச்சனைனா ரீசெண்டா வந்த அப்டேட்ல கொஞ்சம் திரும்ப கோளாறா கோளாறு, இருக்கு. சரியா ரீசெண்டாக வந்த அப்டேட்டில் கோளாறு. ஆனால் இதுக்கு அவங்க சொன்ன பதில் இருக்கு இல்லையா, அது ரொம்ப தப்பான பதில். சார் இது கேமரா ஃபோன் கிடையாது, இது கேமிங் ஃபோன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கேருந்து எல்லாருமே கேட்டாங்க. இது வந்து OnePlus 13 வந்து அவங்களோட ப்ரீமியம் டயர், அதாவது எப்படின்னா இது வெறும் OnePlus 13 தான் சார். ஸோ அப்போ OnePlus 13 Pro இல்லை OnePlus 13 Ultra அந்த மாதிரி ஏதாவது இன்னும் ப்ரீமியம் லைன் வச்சுருப்பாங்க போல இருக்கு. வெறும் OnePlus 13 தானா அது? சரி விடுங்க. நான் என்ன நினச்சேன், அது OnePlusலேயே இதுதான் ப்ரீமியம்னு நினச்சி நான் ஏமாந்துட்டேன். இல்ல இப்பயும் OnePlus நீங்க என்ன சொல்றீங்கன்னா கேமராக்கு மட்டும் தான் கழுவி ஊத்துறீங்க. ஆமாம், மத்ததெல்லாம் மற்றபடி நல்லா எல்லாமே இருக்குன்னு எல்லாமே நல்லா தான் இருக்குது. பேட்டரி பேக்கப் ஒரு நாள் எனக்கு டோட்டலாக இருக்குது. சர்வீஸ் சரி அவங்களுடைய பெஸ்ட்டு. எதுக்காக நம்ம இங்கே வந்தோம், OnePlusக்கு வந்தோம் அப்படிங்கிறது வந்து சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஆனால் முக்கால்வாசி சர்வீஸ் ஸ்டேஷன்ஸில் சர்வீஸ் பண்ணுற இடங்களில் பொதுவாகவே நான் இது வந்து OnePlusன்னு குறிப்பிட விரும்பல, OnePlus எல்லாரையுமே தான், அதாவது ப்ரீமியம்னு சொல்லக்கூடிய டைஃபோனில் கூட அப்படி தான் இருக்குது. நம்ம இல்ல இப்படி ஆயிட்டோம் நம்ம. இசட் ஃபோனா கரெக்ட் தான். இல்ல அதான் டொய் ஃபோன்ட்டிங்களா அப்படி டைஃபோனும் அப்படி தான் இருக்குது. கடிச்ச இப்படி வேணா சொல்லலாமா, ஆரஞ்சு கடிச்ச ஆரஞ்சு பழ, ஆப்பிள் ஆரஞ்சு பழ கூட பைனாப்பிள். அது நம்ம ஆரம்பிக்கணும் அப்படி ஒரு கம்பெனி அப்படின்னு காலேஜ் டேஸ்ல சொல்லிட்டு இருந்தேன். ஆமாம், பைனாப்பிள் கம்பெனி இருக்குல்ல, அவனுமே அப்படி தான். அவங்ககிட்ட வந்து ஒரு M4ன்னு ஒன்று மேக் மினி வாங்கினேன். மேக் மினி அதே டி நகரில் இருக்கிற இதில் வாங்கிட்டு என்ன ஆச்சுன்னா திடீர்னு அது வந்து பூட்டால. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் காத்தால 11 மணிக்கு அங்கே உட்காடுறோம். காத்தால 6 மணிக்கு கோழி கூவிச்சு. அவன் என்னை உசுப்பி விட்டா மாதிரி. அவங்க கடவை திறந்த உடனே போய் அதோட உட்காந்துட்டேன். உட்காந்த உடனே அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, இதோ சார் நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போனாங்க. நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது புதுசு என்ன திறந்து என்ன ஆப்ரேஷன் பண்ணுறீங்களா, இந்த படத்தில் வர மாதிரி, கமலஹாசன் படத்தில் வர மாதிரி. நைட்டு 7:30 மணிக்கு 7:30 ஆயிடுச்சு. மூட போகிறாங்க. மூடும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது இன்றைக்கி முடியாது, ஒரு 2 நாள், அதுக்கடுத்து சாட்டர்டே சண்டே திங்கக்கிழமை தான் கிடைக்கும்ட்டாங்க. செம்ம கடுப்பாகி நான் கற்றுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் முந்தா நேற்று வாங்கியிருக்கேன், பூட்டால் நேற்று பூரா இதாகிடுச்சு, வாங்க அதுக்காக தான் வந்திருக்கேன், ஏன் உங்களால் பண்ண முடியுமா முடியாதானா, அதாவது காத்தால போயிருக்கேன், 2 மணி நேரத்தில் வாங்க சார், 5 மணிக்கு வாங்க சார், பண்ணிடலாம் சார் எல்லாம் சொல்லிவிட்டு 7:15 தான் அங்கே உள்ளே இருக்கிற லேடி சொல்கிறாங்க, அதை நாங்கள் தொடவே இல்லை, எங்களுக்கு ப்ரையாரிட்டி பேஸ் தான் நாங்கள் பார்ப்போம், உங்களுக்கு முன்னாடி 6 சிஸ்டம் இருக்குது, அதை பண்ணி முடிச்சுட்டு தான் உங்களுக்கு தான் நாங்கள் தொட முடியும். அது முதல்ல சொல்லியிருந்தா நீங்கள் அதை காத்தாலேயே சொல்லியிருந்தா நான் திருப்பி அந்த டி நகர் ஏரியாலேயே அந்த திருநாய் சுற்றுறமாதிரி சுற்றிட்டு போய் வந்து நான் பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஸோ இதை பண்ணாங்க. அப்போ நான் கேட்டேன், அந்த காத்தாலேயே சொல்லியிருக்கலாம், நான் கொடுத்துட்டு போயிருப்பேன், நீங்கள் திங்கட்கிழமை தான் கிடைக்கும் காத்தால நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன், சின்ன விஷயம் தான் அப்படின்னு. அப்போ நான் என்ன பண்ணேன், இதில் அப்படி ஒரு பெரிய லெவலில் பிரச்சனை இருக்குனாக்கா எனக்கு இந்த செட்டு வேணால் புதுசு வாங்கி கொடுங்க, உங்களுக்கு முன்னாடி தானே ஐப்ளானெட் இருக்குது, வாங்க போகலான்னு அந்த யார் எனக்கு வாங்கி கொடுத்தாரோ அந்த சாந்தா அப்படிங்கிற அந்த நண்பரையே கூப்பிட்டு இது பண்ணோடனே அவர் கார்த்திக்னு ஒருத்தர்கிட்ட கொடுத்து வித்தின் 2 minutes அதை பூட் பண்ணி கொடுத்துட்டாரு. அப்போ என்னன்னா உள்ள வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை அவங்கக்கிட்ட, அந்த சர்வீஸ் இன்ஜினியர் வரலன்னு நினைக்கிறேன், இல்லை அவங்களுக்கு அது ஒர்க் பண்ணுறது, அதை எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரில. இப்படிலாம் வந்து சர்வீஸ் சென்டரில் இருக்காங்க. இது எதுக்காக சொல்ல வரேன்னா,
OnePlus-ஆ இருந்தாலும் சர்வீஸ் சென்டரில் அந்த அவேர்னஸ் இல்லை. அதுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இது அவங்க மேலே திட்டுறதுக்கோ அவங்கள இது பண்ணுறதுக்கோ இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு மாடல் நீங்கள் விற்கிறீங்கன்னா அதில் என்ன ப்ராப்ளம் வரலாம், அதில் என்ன ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குங்கிறத வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியணும். என்ன அதே வெரி சேம் இந்த அதாவது இது ரெண்டுமே OnePlus எடுத்துக்கோங்க, இந்த ஆப்பிளும் எடுத்துக்கோங்க. இந்த 2 பேருமே டி நகர் ஏரியாவில் அதே பாண்டி பசார் ரோட்டில் இருக்குது. ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஐ பிளானெட்டில் வந்து முன்னாடி வந்து சேல்ஸு, பின்னாடி வந்து சர்வீஸு. இங்கே கீழே சேல்ஸு, மேலே சர்வீஸு. ஓகே, கீழே இருக்கிறவன் இந்த கேமரா மொபைல்னு சொல்லி விற்றுக்கிட்டு இருக்கான். மேலே இருக்கிறவன் வந்து என்ன சொல்கிறான், கேமிங் மொபைல்னு சொல்கிறான். வாங்கி முடிச்சு சர்வீஸ் கொண்டு வரவங்கிட்ட. இங்கே அதே மாதிரி இந்த ஆப்பிளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளியில் என்ன விற்றுருக்கு, மேக் மினி 4 விற்றுருக்கோம். வித்த மேக் மினி 4ல் என்ன பிரச்சனை வருதுன்றத சர்வீஸில் இருக்கிறவனுக்கு தெரியல. சேல்ஸில் இருக்கிறவன் 2 நிமிஷத்தில் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றான். அதை அதாவது இவங்க பண்ணுற ஒரு சின்ன தப்பு அந்த பிராண்டோட வேல்யூவை காலி பண்ணிடுது. ஆமாம், கரெக்டாக நான் சொல்கிறது உங்களுக்கு. உண்மைதான். இன்னைக்கு அந்த எந்த பிராண்டையும் திட்டணுங்கிற ஒரு விஷயம் இல்லை. அந்த பிராண்டில் இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணாது. கீழே இறங்கி வரும்போது சார் OnePlus நல்ல இதுதான் சார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு சீனியர் ஹெட் பர்சன் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுமே வந்து என்னென்னா நம்ம கேள்வி கேட்டால் பதில் சொல்கிற ஆள் நமக்கு வேணும். கரெக்ட். எங்கேயுமே பதில் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, எல்லா இடத்துலையுமே பதில் கிடைக்க மாட்டேங்குது. எங்களுக்கு இப்படி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நான் சொன்னேன், ஏங்க அப்போ வந்து இப்போ நிறைய பேருக்கு பணம் கொடுத்து இது வந்து X200 Pro அல்ட்ராவை விட நல்லாயிருக்கும், X200 விட நல்லாயிருக்கும், இது Find X ப்ரோவை விட நல்லாயிருக்கும் அப்படின்னு கம்பேரிசன் வீடியோலாம் போடுறீங்களே. ஓகே, கம்பேரிசன் வீடியோலாம் போட்டு இது சூப்பராக இருக்குன்னு சொல்லி தானே விற்கிறீங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது அவங்களுக்குலாம் காசு கொடுக்குறீங்க, நாங்கள் காசு கொடுத்து வாங்குகிறோம், எங்ககிட்ட இருந்து நீங்கள் R&D பண்ணுறீங்களே, இது நியாயமா? ஆமாம், காசு நேர்மையா? இது நம்ம சாம்சங்கையும் அதான் கேட்குறோம், OnePlus-ஐயும் அதான் கேட்குறோம். எப்படி இருக்குன்றதை நாம் ஃபீட்பேக் கொடுத்து, ஓகே, அதான் நம்ம என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, சிவபரணி ப்ரோ இதில் வந்து இந்த மாதிரி கார் இது போகிறதெல்லாம் பண்ணுறதா இல்லை. நான் தனியாக ஆரம்பித்து, ஓகே, தனியாக நான் வாங்கியிருக்கிற மொபைல்லலாம் என்னென்ன தப்பு இருக்கோ அதை மட்டும் சொல்லி காரித்து போகிறேன். ஓகே, நான் பேர் சொல்லியே தான் நான் பண்ண போகிறேன். பேர் சொல்லியே பண்ணிவிட்டு நான் இது வாங்கியிருக்கிற ப்ராடக்ட், இந்த OnePlus 13ங்கிறது நான் வாங்கியிருக்கிற ப்ராடக்ட்டு. சரி, ஸோ மொத்தம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம டிவைஸ் வாங்குறதோட மோசமான நிலைமை எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டில் அப்படிங்கிறத சொல்ல வரும். ஸோ பிராண்டை டேரெக்டாக நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னும் போது, இப்போ அந்த பிராண்டை டேரெக்டாக ரீச் நம்ம டேட்டா எப்படி போய் ரீச் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி சர்வீஸ் சென்டர்ஸ்ல இருந்தோ இல்லாட்டி வந்து நம்ம எங்கேயாவது வெளியில அவங்களோட அபிஷியல் ஸ்டோர்ல வாங்குறோம் இல்லையா, அங்க இருக்கிறவங்க கிட்ட நம்ம வாங்க போகும்போது இது இல்லையா ப்ரோ, இது ஏன் ப்ரோ இல்ல அப்படின்னு நம்ம கேட்கும்போது இவங்க தான் அந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு மெயில் பண்ணணும். அப்பதான் அவங்களுக்கு என்ன தோணும்னா, ஓகே ஒரு கன்சியூமருக்கு இதெல்லாம் தேவைப்படுது போல, அதே மாதிரி இப்போ சர்வீஸ் சென்டர்ல வந்து ஒரு கன்சியூமருக்கு இப்படியும் பிரச்சனை வருது போல அப்படிங்கிறது தெரிஞ்சு அப்பதான் பிராண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த டிவைஸ்ல ஃபிக்ஸ் பண்ண முடியும். பட் இவங்க யாருமே அந்த அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டாவை கண்டக்ட் பண்ற மாதிரி தெரியல. நான் வந்து அன்னைக்கு அந்த சர்வீஸ் சென்டர்ல ஒரு பெரிய விஷயம், நோக்கியாவுக்கு ஒரு பாராட்டு கொடுக்கணும்னு நினைச்சேன். நான் செத்து போன ஒரு பிராண்டுக்கு எப்படிடா பாராட்டு கொடுக்கணும் அப்படின்னா, நான் அதுல என்ன ஒரு விஷயம் நான் பார்த்தேன்னா, அங்க ஒருத்தர் வந்து டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருந்தார். ஏங்க என்னங்க இது, ஒரு வாரம் ஆகுன்றீங்க, கிரீன் லைன் வந்துருச்சு, ஒரு வாரம் ஆகுன்றீங்க, ஒரு வாரம் இந்த மொபைலை இங்கேயே கொடுத்துட்டு போனோம்னு சொல்றீங்க. உங்களுக்கு டிஸ்பிளே வந்த உடனே நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா போறேன். இதுக்காக ஒரு ஃபோன் எப்படியும் ஒன்று வாங்கணும், கீழே இறங்கி போய் ஒரு ஃபோன் வாங்கினாலும் வெளியில ஒரு ஃபோன் ஸ்டாண்ட் பை ஃபோன் அந்த 1 வீக் நீங்க எங்களுக்கு கொடுத்தா என்ன? கரெக்டு கரெக்டு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அப்படியெல்லாம் கொடுத்து எங்களுக்கு பழக்கம் இல்லைங்கிறாங்க. ஆக்சுவலாக சர்வீஸ் இதில் நோக்கியாவும் சரி, பழைய மோட்டரோலாவும் சரி, சீமன்ஸும் சரி, இவங்களாம் ஸ்டாண்ட் பை மொபைல் தருவாங்க. ஒரு பீரியடில் சாம்சங்குமே கொடுத்துட்டு தான் இருந்தான். உண்மைதான், கரெக்டா? வந்தது பாருங்க, இது வந்து நிக்கான் P1000ல எடுத்த நிலா. ஆமாம், ஓகே. இது வந்து OnePlus 12 அதில் எடுத்த நிலா. இதுதான் OnePlus 12ஓட சக்சஸர். OnePlus 13ல எடுத்த நிலா. எப்படி இருக்கு? பௌர்ணமி நிலா, அது தெரிஞ்சுக்கங்க, பௌர்ணமி நிலா. நானும் எவ்வளோ தூரம் இதை வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டே பண்ணி வச்சிருந்தேன், அதை தலைவருக்கு அனுப்பியிருக்கேன். அதையும் கூட அட்டாச் பண்ணி நடுவில் அட்டாச் ஆகும், நீங்கள் எப்படியும் பார்ப்பீங்க. ஐயோ, அந்த கொடுமையை நான் எப்படி சொல்லுவேன், என் வாயால் நான் எப்படி சொல்லுவேன்? சரி விடுங்க, நீங்கள் நல்லா சொல்ல வேணாம். ஓகே, சரிங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். இதில் வந்து புஸ்ஸு கிஸ்ஸு இஸ்ஸு கிஸ்ஸுன்னு ஏதாவது சவுண்டு வந்ததுன்னா மேலே ஃபேன் போட்டு முதல் தடவையாக இந்த வீடியோ எடுக்கிறோம். எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்டு இதை வந்து பார்த்து சகித்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காமேஷ், உங்கள் சிவபரணி. பார்க்கலாங்க, பை.